நாம் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு மென்டாரிங் சிஸ்டம் வச்சுருக்கோங்க மேடம். ஃபஸ்ட் இயர் வந்த உடனே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மென்டார்னு அலோகேட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மென்டார் வந்து 15 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ரெஸ்ஸு, அவங்க பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா, அகடமிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா, இல்லை இன்குபேஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா, என்டர்பிரினர்ஷிப் ஆகணும்னு நினைக்கிறாங்களா, ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணிட்டே வராங்க. ஸோ அவங்க அந்தந்த ஏரியாவில் போய் அவங்க அதுக்குண்டான ட்ரைனிங்ஸை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப்பே நம்ம கல்லூரியில் இருக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய ஒரு தனித்துவமான விஷயம். என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பே தனியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸு வேறு எந்த காலேஜ்லையும் இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டு இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து ஒரு AR/VR லேப், ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, அது இப்போ ரொம்ப ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரெக்கவர்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஒரு 2 crores செலவு பண்ணி ஒரு லேபார்ட்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுங்கிறனால சிலபஸ்லேயே நாங்கள் அதை கொண்டு வந்துட்டோம். கம்பல்சரியாக நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் அது சிலபஸ்லேயே கொண்டு வந்துடும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறவங்க அதில் ஃபர்தராக வந்து அடிஷ்னலாக அவங்க கோர்சஸ் எல்லாம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். டிப்ளமோ கோர்சஸ்ஸு அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் ஸ்பெஷலைஸ் ஆகி அந்த ஃபீல்டை அவங்க போய்க்கலாம். ஸோ அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கும் இப்போ நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து அது ஒரு ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. பட் ஆனால் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.